நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம். அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம், தர்மம், ஒழுக்கம், பண்பாடு. இந்த உண்மைகள் ஏன், எங்கே, எப்படி என்ற கேள்விகளுக்குள் ஜோதிடக் கலையின் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம். அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள். உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிடக் கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு என்ன காரணம்? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது. அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்கலுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை. இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானாகிய நான் பல உண்மைகளை பல விதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம், கண்டுகொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும். தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது, உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது. அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம். உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும். எந்த வினாடி, எந்த ஊரில், எந்த நாள், எந்த மாதம், எந்த வருஷம் இவற்றை கொடுத்தா இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுடைய தத்ரூபமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம். அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு, எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது. இதை உங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு பலவாறாக 18 சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சித்தர் பெருமக்களுடைய வழிகளில் இந்த வானியல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துரூபமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள். இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும். கணிதம் என்பது பொதுவானது, வானியல் சம்பந்தமானது. ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களோடு பேசி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த ஆன்மீக உண்மையை காணுகின்ற உங்களுடைய உண்மைகளை மிக தெள்ளத் தெளிவாக இறைநிலையை உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். இதை யார் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் வீட்டில் முருகன் அல்லது
சாய்பாபா படம் இருப்பது உண்மை? உங்கள் கமெண்டில் போடுங்க, எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் இந்த ஆன்மீக உண்மை நேயர்கள் வீட்டில் கண்டிப்பாக முருகனும் சாய்பாபாவும் இருப்பார்கள். இவர்கள் அவர்களோடு செயல்படும்போது, தெய்வ வழிபாட்டில் செயல்படும்போது புரிந்து கொள்ளாத தன்மையால் அவர்கள் தடுமாறி ஜோதிடர்களை அணுக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். சத்தியம், தர்மம் இவைகளெல்லாம் நீங்கள் உணர்ந்தவர்கள். ஆனால் என்ன செய்யும் அந்த இடத்துலன்னா, தனக்கென்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொள்ளும், தனக்கென்ற ஒரு நிலையை வைத்துக்கொள்ளும், தனக்கென்ற ஒரு கௌரவத்தை வைத்துக்கொள்ளும். ஏனென்றால் அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம், சனியோட வீட்டில் போய் செவ்வாய் உச்சமாக இருக்கானே, விடுவானா? இவன் கறி அவன் நெருப்பு ரெண்டும் சேர்ந்து தூண்டி விட்டுரும். ஆனால் அங்கே காற்றாக வந்து உங்களை மோத விடுபவர்கள் யார் என்று பாருங்கள். இதுதான் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்றது போல் உங்களை வாழ்வில் உயர்வும் தாழ்வையும் காட்டக்கூடியது. அதற்கு கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக இந்த வினைப்பயன் எப்படி உங்களை மாற்றுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் துணிச்சலுக்கும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானே உங்களுக்கு விரயத்தில் இருக்கார். தப்பியும் அவர் வேறொரு ரூபத்தில் உங்கள் கூட வரணும்னா நீங்கள் வர இடத்துல அவர் நீச்சமாக இருக்கார். மகரத்தில் குரு நீச்சம். எதிர்த்தாப்பில் உங்கள் எதிரிக்கு தான் அவனுக்கு சாதகமாக செய்யும். நீங்கள் யாரை எதிர்த்தாலும் நீங்கள் குற்றவாளியாக தான் மாற்றப்படுவீர்களே தவிர நிரபராதியாக மாற்ற முடியாது. என்கிட்ட தமிழர்கள் சந்திரனோட வீடு. அங்கே இந்த விரையாதிபதி குருவானது அங்கே போய் உச்சம் பெறார். ஆனால் இன்று எங்கே இருக்கார்? உங்களுக்கு 6ல் இருக்கார். பாருங்கள், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடு ராஜயோகம். 12 கூடையும் 6ல் இருக்கான். எப்பயோ வரப்போகிற பிரச்சனைக்காக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரை? உங்களுடைய வாக்குஸ்தானத்தை ராகு. விஷம் தீண்டும், விஷத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். சிலருக்கு செவ்வாயும் பார்ப்பதால், செவ்வாய் என்பது யார்? நெருப்பு இல்லையா? அதனால் உங்கள் வீடுகளில் நிறைய குப்பைகளை சேர்த்து வைத்திருந்தால் தேள் வளரும், தேள் கொட்டக்கூடும். ஈர துணியை வீட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்தில் பூரான் வளரும், பூரான் உங்களை கடிக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமியில் உங்கள் உடல் பாதிக்கப்படும். ஏன்னா அந்த வீட்டுக்கு எதிர்க்க சந்திரன் இருக்கார்ல, அவர் நீர் ஸ்தானத்துக்குடையவர். அந்த நீர் ஸ்தானத்துக்குடையவர் என்ன பண்ணிடுவார்னா, இந்த நீர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உடலில் இந்த ரூபத்தில் வந்து தான் உங்களுக்கு அதிக பாதிப்பை கொடுப்பார். இது எல்லோருக்கும் அல்ல, அவரவர்கள் பிறந்த தன்மைக்கு ஏற்ப. குட்டி பையனாக இருந்தால் போய் கை காலை கட் பண்ணிக்குவான், கிழிச்சிடுவான், இல்லை கிழிச்சிடுவான்னு மிரட்டுவான். இன்னும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளையாக இருந்தேன்னா என் சட்டை கிழிஞ்சு போச்சு வேறு ட்ரெஸ் கொடுன்னு அடம் பிடிக்கும். அதே ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசாக இருந்தால் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் கிறுக்கு பண்ணும், ஒப்பு பண்ணும். ஆகையினால் பருவத்திற்கேற்ப அவங்களுடைய செய்கின்ற தொழிலுக்கேற்ப உங்களுக்கு பிரச்சனைகளை வளர்த்து விடுவதும் தடுத்து விடுவதும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு சில சிக்கலை உண்டு பண்ணும். ஆனால் உங்களை கேட்டால் நான் நிரபராதின்னுவீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அடுத்தது தெரியாது. எதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சரியல்ல. அங்கே இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த இடத்துல என்னவா இருக்க, மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் செவ்வாய் 3 பேர் இருக்காங்க. பூமிக்காரகன் இருக்கான், நிலக்காரகன், அங்கே உச்சமான இடம் அது. அந்த இடத்துல யார் இருக்கா? சந்திரன் நீர்க்காரகன் இருக்கான், சூரியன் வெப்பத்துக்குடையவன் இருக்கான். ஆகையினால் இடையில் அபிஜித்து என்ற ஒரு நட்சத்திரமும் அதுக்குள்ளே இருக்கிறது. இந்த அபிஜித்து நட்சத்திரம் வணங்கும் போது ஐயப்பனாகவும் அதை வணங்காது இருப்பவர்களுக்கு தான் சில விஷக்கிருமிகளாகவும் வந்துவிடும். கவனமாக இருங்கள், விஷம் தீண்டப்படுவீர்கள், விஷத்தால் அவதியுறுவீர்கள். கவனமாக இருங்கள். இது எல்லோருக்கும் அல்ல, உங்களுடைய பிறப்பை பொறுத்தது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்குள் இருக்கின்ற நுட்ப விஷயத்தை இதோடு இணைச்சி சொல்ல வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் மிக கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. ஒரு இராணுவத்தில் இருக்கிறீங்க, ஆனால் இராணுவத்தில் இருப்பீங்க, கடுமையான உழைப்பு, திறமையான செயல், ஆனால் முன்னுக்கு வர மாட்டீங்க. உங்களை முன்னுக்கு கொண்டு வர மாட்டாங்க. உங்களோட எல்லா திறமையும் இருக்கும். ஏன்னு கேட்டால் போன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் உழைக்க வந்தேன், உழைச்சேன், இதுக்கு என்னதுக்கு நான் முன்னாடி போய் நிற்கணும்னு பதுங்கக்கூடியவர்கள். குடும்பத்தில் இருக்கீங்களா, குடும்பத்துக்கு உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பீர்கள். ஆனால் சில வார்த்தை தவறுவதால், உங்கள் தவறான வார்த்தைகள் வந்ததனால் அது காலம் கடந்து இப்போ வந்து பாதிக்கும். ஏன்னு கேட்டால் 2ல் ராகு இருக்கான்ல, நீங்கள் முன்னாடி செஞ்ச காரியங்கள்லாம் இப்போ வரும். அது வார்த்தை மூலமாக உங்களை பயமுறுத்தும்.
சனி செவ்வாய் சேர்ந்துருக்கான்ல, விஷ வாக்கு, விஷமமான வார்த்தை. கொஞ்சம் தவறுனீங்க, குடும்ப சண்டை நிச்சயமாக வந்து பிளவு ஏற்படுத்திவிடும். அங்கே கேதுவும் பார்க்குறான் கூட இருந்துக்கிட்டு. ஆகையினால் தயவு செய்து மகர ராசி அன்பு நேயர்களே, யாரோடும் சண்டையிடாதீர்கள், அவர்களோடு போராடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கவனமாக எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள். ஏனென்றால் உங்களை சூழ்ந்து இருக்கின்ற தீபகற்பம் போல் நீங்கள் இன்று மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நான் அச்சுறுத்துறதுக்காக சொல்லலை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2ல் ராகு, 3ல் நீங்களே போய் உட்காந்துருக்கீங்க. அதை சொல்கிறத கேட்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அந்த ராகு விஷமமாக தூண்டுது, நான் தூண்டி விட்டுட்டு அதுவே நியாயத்தைப்படுத்தும். 3ஆம் பார்வை, பின்பார்வை, முன்பார்வைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சுழலில் உங்கள் குடும்ப நிலை இருக்கும். அனுபவத்தில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 8ஆம் இடத்துல யார் இருக்கா? சூரியனோட வீட்டில் யார் இருக்கா? இப்போ கேது இருக்கான். அவன் சத்திய தர்மத்தின் நியாயத்திற்கு அதிபதி. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னுவாங்க. அவன் கெட்டவன். அதை நீ உணர்ந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு கிடைக்கிற ராஜயோகம் வேறு எவருக்கும் கிடைக்காது. இயற்கை உங்களை நல்ல ராஜயோகத்தில் தான் எடுத்து செல்கிறது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அறியாமை, உங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை உங்களை என்ன செய்யுதுனாங்க, மற்றவர்களுடைய இணைய விட மாட்டேது. எங்கே போனாலும் அவரவர்களும் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை வைத்து வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. அப்பப்போ காலங்கள் மாறும்போது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்லாம் நீங்கள் மாற மாட்டேன்றீங்க. மாற்றிக்கொள்ள தெரியல. சூரியனுக்குள்ள குணமும் சந்திரனுக்குள்ள குணமும் உங்களோடு இருப்பதனால் மிக கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.